morning to all. P Plaque Elements 2. This is a continued part of video. Structure of oxides and oxoacids of phosphorus. Phosphorus forms phosphorus trioxide, phosphorus tetroxide, phosphorus pentoxide. Phosphorus trioxide பார்த்தீங்கன்னா 4 phosphorus atom இருக்கும். அந்த 4 phosphorus atomமும் கார்னரில் இருக்கும். phosphorus trioxide. So then 6 oxygen atom வந்து எட்ஜில் இருக்கும். This is the structure of phosphorus trioxide. So phosphorus trioxide 4 phosphorus atom lie at the corners of a tetrahedron and 6 oxygen atom along the edges. So the phosphorus oxygen ஓட bond distance வந்து phosphorusக்கும் ஆக்சிஜனுக்குள்ள bond distance வந்து 65.6 picometer and then which is shorter than the single bond distance of phosphorus oxygen due to pi bonding and result in considerable double bond character. So next வந்து phosphorus pentoxide. This is a phosphorus pentoxide structure. இங்கே phosphorus atom forms three bonds with oxygen atom. ஆக்சிஜன் கூட 3 bonds வந்து ஃபார்ம் பண்ணும். ஒன்று பாஸ்பரஸ் வந்து ஆக்சிஜன் கூட சிங்கிள் பாண்டு அண்ட் டபுள் பாண்டு, தேர்ட் ஒன் இஸ் கோஆர்டினேட் பாண்டு. இந்த டெர்மினல் பாஸ்பரஸ்க்கும் ஆக்சிஜனோட பாண்ட்லேருந்து வந்து 143 பிகோமீட்டர் இருக்கும். ஸோ இது எக்ஸ்பெக்டட் சிங்கிள் பாண்டோட லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இது லேட்டரல் ஓவர்லாப் ஆஃப் p ஆர்பிட்டல் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் வித் எம்டி d ஆர்பிட்டல் ஆன் பாஸ்பரஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆக்ஸோ ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் ஸ்ட்ரக்சரு. இப்போ அதில் வந்து ஹைப்போ பாஸ்பரஸ் ஆசிடு H3PO2 இது அதோட ஸ்ட்ரக்சர். ஆர்த்தோ பாஸ்பரஸ் ஆசிட் H3PO3 அதோடைய ஸ்ட்ரக்சரு. ஸோ ஒவ்வொரு ஆக்ஸோ ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸோடைய மாலிகுலர் ஃபார்முலாவும் அதோட ஸ்ட்ரக்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பைரோ பாஸ்பாரிக் ஆசிட்லாம் பார்த்திங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு 2 மார்க்ஸில் கேட்பாங்க. ரைட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்த்தோ பாஸ்பாரிக் ஆசிடு, பாஸ்பரஸ் ஆசிடு, இது மாதிரி 2 மார்க்ஸில் கேட்பாங்க இதை. ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இந்த ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹைப்போ பாஸ்பரஸ் ஆசிட் H3PO2 எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, பாஸ்பரஸ் வந்து வாட்டர் மாலிகுலர் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது வி காட் த ஹைப்போ பாஸ்பரஸ் ஆசிடு. அப்புறம் ஆர்த்தோ பாஸ்பரஸ் ஆசிட் வந்து பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடு வந்து வாட்டர் கூட ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது. ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்த்தோ பாஸ்பாரிக் ஆசிட் பார்த்திங்கன்னா பாஸ்பரஸ் பென்டாக்சைடு வந்து வாட்டர் மாலிகுலர் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு மெத்தடுடைய ஒவ்வொரு ஆசிட்ஸோட ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் குரூப் வந்து பார்த்திங்கன்னா 16th குரூப்பு ஆக்சிஜன் குரூப்பு. இதை வந்து சால்கோஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏர்த்தில் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் வந்து எப்போயுமே டயாட்டாமிக் மாலிகுலாக தான் வந்து எக்ஸ்பீட் ஆகும். 20% ஆஃப் ஏர்த்தில் வந்து ஆக்சிஜனுடைய பர்சன்டேஜ் இருக்கும். இதை வந்து சால்கோஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 16th என்னென்ன எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னா ஆக்சிஜன், சல்ஃபர், செலூனியம், டெலூரியம் அண்ட் பொலோனியம் இருக்குது. ஸோ ஆக்சிஜனுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து சல்ஃபர். சல்ஃபர் வந்து என்ன ஃபார்மில் இருக்குன்னா சல்ஃபேட்டு, அதில் எக்ஸ்பெஷலி சிப்சம் எப்சம் ஃபார்மில் இருக்கும். அப்புறம் சல்ஃபைடு ஃபார்மில் இருக்கும். இதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு எலிமெண்ட்ஸையும் கொடுத்துருக்காங்க. 16th ஃபேமிலியில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, சல்ஃபர் இருக்குது, செலூனியம் இருக்குது, டெலூரியம் இருக்குது அண்ட் பொலேனியம் இருக்குது. ஸோ ஒவ்வொருடைய அட்டாமிக், இப்போ ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் வந்து 8. அதில் பார்த்திங்கன்னா 2 ஐசோடோப்ஸ் இருக்குது, ஆக்சிஜன் அண்டு ஓசோன் 2 ஐசோடோப்ஸ் இருக்கும். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா பொலேனியத்தில் 2 ஐசோடோப்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ், அட்டாமிக் நம்பரு, மெல்ட்டிங் பாயிண்ட்டு, பாய்லிங் பாயிண்ட்டு, ஸோ அதெல்லாம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இந்த டேப்லெட் காலத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் எப்படி ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த வாட்டரில் பார்த்திங்கன்னா 23% அண்ட் 83% மாஸ் ஆஃப் ஆக்சிஜன்ஸ் இருக்குதும். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடை டீகம்போசிஷன் பண்ணும்போது வி காட் தி ஆக்சிஜன் கேஸ். இது ஒன் ஆஃப் த ப்ரிப்பரேஷன். அண்ட் செகண்ட் ப்ரிப்பரேஷன் வந்து சம் மெட்டல் ஆக்சைட்ஸ் வந்து ஹீட் பண்ணுறாங்க. மெர்க்குரி ஆக்சைடை ஹீட் பண்ணால் வி காட் த ஆக்சிஜன்னு, பேரியம் பெராக்சைடை வந்து ஹீட் பண்ணால் ஆக்சிஜன்ஸு, பொட்டாசியம் குளோரைட்டை ஹீட் பண்ணால் ஆக்சிஜன், பொட்டாசியம் நைட்ரேட்டை ஹீட் பண்ணால் ஆக்சிஜன். இதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்னா ஆக்சிஜன் வந்து டயாட்டாமிக் கேஸஸாக தான் எக்ஸ்பீட் ஆகும். இது பேராமேக்னட்டிக் நேச்சராக இருக்கும். சம் எலக்ட்ரோ லைக் நைட்ரஜன் அண்ட் ஃப்ளூரின் ஆக்சிஜன் ஃபார்ம் ஸ்ட்ராங் ஹைட்ரஜன் பாண்டு. ஸோ இதில் 2 அலோட்ரோபி ஃபார்ம்ஸ் இருக்குது, ஆக்சிஜன் அண்டு ஓசன்ஸு. அலோட்ரோபின்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். 1 elements can exist in more than 1 way, that is the allotropic form.
ஸோ இதில் ஓசன் எப்படி ப்ரிப்பேர் ஆக்சிஜனோட இன்னொரு அலட்ரோபி தான் வந்து ஓசன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா, இந்த ஆக்சிஜன் வந்துட்டு ஆக்சிஜன் மாலிகுலர் அட்டாமிக் ஆக்சிஜன் கூட கம்பேர் பண்ணும்போது வி காட் தி ஓசனுடைய மாலிகுலர் ஃபார்முலா O3, ஆக்சிஜனோட மாலிகுலர் ஃபார்முலா வந்து O2. இந்த ஓசனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா பெண்ட் ஸ்ட்ரக்சராக இருக்கும். திஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓசன் அண்ட் சிமெட்ரிக்கலி வித் டீலோக்கலைஸ்டு பாண்டிங் பிட்வீன் த ஆக்சிஜன் ஆட்டம். ஸோ இந்த லான் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே ஒவ்வொரு ஆக்சிஜனுக்கும் டீலோக்கலைஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். சிமெட்ரிக்கலாக ஈவனாக வந்து டீலோக்கலைஸ்டு ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்னா, ஆக்சிஜன்ஸ் வந்து மெட்டல்ஸ் கூட நான் மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் பண்ணும். சம் எஸ்பிளாக் எலமெண்ட்ஸ் கூடலாம் ரியாக்ட் பண்ணி ரூம் டெம்பரேச்சரில் ரியாக்ட் பண்ணி ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் பண்ணோம். லம்ப் ஆஃப் மெட்டல்ஸ் கூடலாம் வந்துட்டு ரியாக்ட் பண்ணாது. ஸோ சின்ன ஸ்மால் பைன் பவுடர் மெட்டல்ஸ் கூட தான் ரியாக்ட் பண்ணும். இந்த மாதிரி ஃபைன் பவுடர் மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் பண்ணுறத வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபைரோஃபோபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா மெட்டல்ஸ் வந்து ஃபைன் பவுடராக நல்லா டிவைட் பண்ணி அதை ரியாக்ட் பண்ணும்போது இது ஃபைரோஃபோபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பொட்டாசியம். ஸோ நெக்ஸ்ட்டு ஓசன் வந்துட்டு பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இது பொட்டாசியம் ஹைட்ரைடு வந்துட்டு அயோடினை வந்து ஆக்சிடேஷன் பண்ணுது. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே லிசன் பாருங்கள். ஓசன் வந்து இஸ் பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். பொட்டாசியம் ஹைட்ரைடை அயோடினை வந்து ஆக்சிடேஷன் பண்ணிடுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஓசன் வந்துட்டு ஓசன் காமன்லி யூஸ்டு ஃபார் ஆக்சிடேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இன் அசிடிக் சொல்யூஷன். ஓசன் exceeds the oxidizing power of fluorine and atomic oxygen. The rate of decomposition of ocean drops softly in alkaline solution. இதோட யூசஸ் பார்த்திங்கன்னா, ஆக்சிஜன் ஒன் ஆஃப் த எசென்ஷியல் காம்பவுண்ட் ஃபார் சர்வைவல் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். இட் இஸ் யூஸ்டு இன் வெல்டிங் ஆக்சிஜன். அந்த அசிட்டிலின் கூட ஆக்சிஜனை சேர்க்கும் போது அங்கே ஆக்சாசிட்டிலின் கிடைக்கும். இந்த ஆக்சாசிட்டிலின் வந்து வெல்டிங் பர்பஸில் கட்டிங் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் லிக்விட் ஆக்சிஜன் வந்து ராக்கெட் ஃபியூவலில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. திஸ் யூசஸ் ஆஃப் ஆக்சிஜன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 16th குரூப்பில் வந்து செகண்ட் எலிமெண்ட் வந்து சல்ஃபர் வந்து இட் வில் ஃபார்மிங் த அலோட்ரோபி. சல்ஃபர் எக்ஸிஸ்ட்ஸ் இன் கிறிஸ்டலைன் அஸ் வெல் அஸ் அமார்ஃபஸ் ஃபார்ம். ஸோ இதில் கிறிஸ்டலைன் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா ரோமிக் சல்ஃபரு, மோனோக்ளினிக் சல்ஃபரு. அமார்பஸில் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் சல்ஃபர், காமா சல்ஃபர் இருக்கும். அப்புறம் மில்க் ஆஃப் சல்ஃபர், கொலாய்டல் சல்ஃபரு. இதெல்லாம் அலோட்ரோபிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் சல்ஃபரு. அதில் ஃபஸ்ட்டு இந்த கிறிஸ்டலைன் ஃபார்ம் ஆஃபில் வந்துட்டு ரோமிக் சல்ஃபர் பார்த்தோன்னா இதில் ஆல்ஃபா சல்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தெர்மோடைனமிக்கலி ஸ்டேபிளாக இருக்கும் ஆர்டினரி டெம்பரேச்சரில் கூட. ஸோ இது வந்துட்டு த கிறிஸ்டல்ஸ் ஹாவ் வி கேரக்டரைஸ்டு எல்லோ கலர் அண்ட் கம்போஸ்ட் ஆஃப் S8 மாலிகுல். இந்த ரோம்பிக் சல்ஃபரில் அதோட எத்தனை ஆட்டம் இருக்குன்னா சல்ஃபர் வந்து 8 ஆட்டம் இருக்கும். when heated slowly about 96 degrees Celsius it converted to monoclinic sulfur. Upon cooling below 96 degrees the beta form convert back to the former. ரோமிக் சல்ஃபர் பார்த்திங்கன்னா ஆல்ஃபா சல்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தெர்மோடைனமிக்கில் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். இது எல்லோ கலரில் வந்து தான் இதை கேரக்டரிஸ்டிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எபோவ் 96 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணோம்னா மோனோக்ளினிக் சல்ஃபராக கன்வெர்ட் ஆயிரும். திரும்ப கூல் பண்ணும்போது ஒரிஜினல் ஃபார்முக்கு வந்து கன்வெர்ட் ஆயிரும். இந்த மோனோக்ளினிக் சல்ஃபர்லேயும் S8 ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்மால் அமௌண்ட் வந்து S6 மாலிகுல்ஸு. இது லாங் நீடில் ஒரு ப்ரிசம் மாதிரி இருக்கும். இது பிரிஸ்மெட்டிக் சல்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஸ்டேபிள் பிட்வீன் 96 டிகிரி செல்சியஸ்லேருந்து 119 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஸ்லோலி சேஞ்ச் இன்ட்டு ரோம்பிக் சல்ஃபராக மாறும். அப்புறம் மோல்டன் சல்ஃபர் வந்துட்டு அது கோல்டு வாட்டரில் வந்துட்டு பவர் பண்ணோம்னா ஒரு எல்லோ ரப்பரி ரிப்பன் மாதிரி ஆகிடும். இதை தான் பிளாஸ்டிக் சல்ஃபரு ஆர் மோல்டன் சல்ஃபர் அப்படின்னு சொல்கிறாங்க. சல்ஃபர் ஆல்சோ எக்ஸிஸ்ட்ஸ் இன் லிக்விட் அண்ட் கேசியஸ் ஸ்டேட் அட் அரவுண்ட் 140 டிகிரி செல்சியஸ். த மோனோக்ளினிக் சல்ஃபர் மெல்ட் டு ஃபார்ம் mobile fallow liquid called lambda sulfur. The vapor over the liquid sulfur consists of 90% of S8, S7 and N6 and small amount of mixture of S2, S3, X4 and S5 molecule. This is allotrophic form of sulfur. So sulfur one of the compound பார்த்தோன்னா sulfur dioxide. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா சல்ஃபரை வந்து ஆக்சிஜன் கூட சல்ஃபரை வந்து ஏர் கூட கம்பைன் பண்ணும்போது நமக்கு சல்ஃபர் டை ஆக்சைடு கிடைக்குது.
அப்புறம் சல்ஃபைடு ஓர்லேருந்து சிங்க் சல்ஃபைடு வந்து ஆக்சிஜன் கூட ஆக்சிடேஷன் பண்ணும்போது வி காட் தி சிங்க் ஆக்சைடு ப்ளஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு. ஸோ நெக்ஸ்ட் லெபார்டரி ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா காப்பரை வந்து காப்பர் மெட்டலில் கான்சன்ட்ரேட் சல்ஃபூரிக் ஆசிட் மெட்டலில் ட்ரீட் பண்ணும்போது சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸு. இதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோன்னா இது வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு இஸ் பவுண்ட் இன் வால்கனிக் எரப்ஷன்ஸில் லார்ஜ் நம்பர் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் இஸ் ரிலீஸ்டு இன் atmosphere from power plant using coal and oil and copper melting etc. It is a colorless gas with a suffocating odor. இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் வந்துச்சுன்னா நமக்குலாம் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும், கண்ணெல்லாம் எரியும், அதெல்லாம் சஃபகேட்டிங்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துன்னு இது வாட்டருக்கு ஹைட்ராலிசிஸ் பண்ணால் வி காட் த சல்ஃபரஸ் ஆசிடு. நெக்ஸ்ட்டு பேஸ் கூட ட்ரீட் பண்ணோம்னா சால்ட் வந்து ஃபார்ம் பண்ணும், சோடியம் பைசால்ஃபேட்டு. சோடியம் கார்பனேட் கூட ட்ரீட் பண்ணோன்னா சோடியம் பைசால்ஃபேட்டு. சோடியம் பைசால்ஃபேட்டை அகைன் ஹீட் பண்ணும்போது சோடியம் சால்ஃபேட் ப்ளஸ் வாட்டர் கிடைக்குது. ஸோ ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து இஸ் எ பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டு. இந்த H2S ஹைட்ரஜன் சல்ஃபைடை வந்து சல்ஃபைடு கேஸை வந்து ஆக்சிடேஷன் பண்ணுது. மெர்க்குரி வந்து மெர்க்குரி ஆக்சிடைஸாக ஆக்சிடேஷன் பண்ணுது. அப்புறம் ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டிஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடை வந்துட்டு சல்ஃபூரிக் ஆசிடை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிடுது. பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை வந்து பொட்டாசியம் சல்ஃபேட்டு மாங்கனீஸ் சல்ஃபேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிடுது. ஸோ இதை ஆக்சிஜன் கூட கம்பைன் பண்ணும்போது இது இந்த ப்ராசஸ்க்கு என்ன பேருனா கான்டாக்ட் ப்ராசஸ். சல்ஃபர் டை ஆக்சைடு ஆக்சிடைஸ்டு வித் ஆக்சிஜன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அனோனியம் பென்டாக்சைடுக்கு அட்லீஸ்ட் 4 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணும்போது வி கால் த சல்ஃபர் டை ஆக்சைடு. இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு மேனுஃபேக்சரிங் இந்த ப்ராசஸ்க்கு என்ன பேருனா கான்டாக்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடில் சல்ஃபர் டை ஆக்சைடை வாட்டர் கூட நல்லா ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது வி கால் த சல்ஃபியூரிக் ஆசிடு. ஸோ யூசஸ் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து ப்ளீச்சிங் ஹேரை சில்க் உள்ளே யூஸ் பண்ணுறாங்க, டிஸ்இன்ஃபெக்டண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. சல்ஃபர் டை ஆக்சைடு ஸ்ட்ரக்சர் திஸ் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு. ஸோ போத் ஆர் இஸ் எ ரெசனன்ட் ஸ்ட்ரக்சர். Sulfur dioxide, sulfur atom undergo sp2 hybridization. A double bond arises between the Sn oxygen due to pi by T by overlapping. This is the structure of sulfur dioxide. So in the section வந்து நம்ம structure of oxides and oxo acids of phosphorus 16th group oxygenையும் sulfur பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். This is a homework for you. Thank you all. We will continue the next session.